நடிகர் விஜயின் 69வது படத்தில் நடிகை மஞ்சு வாரியர் நடிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் தனது 69வது படத்தில் நடிக்கவுள்ளார். அரசியலில் களமிறங்கியுள்ள விஜயின் கடைசி படமாக இது அமைய உள்ளதால் இப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அண்மையில் இப்படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் படக்குழு வெளியிட்டது. சமந்தா, ஸ்ரீலீலா, சிம்ரன் உள்ளிட்டோர் இதில் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அசுரன், வேட்டையன் உள்ளிட்ட படங்களில் நடித்த மஞ்சு வாரியரும் இதில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்த துணிவு படத்தில் மஞ்சு வாரியர் நடித்திருந்தார். அப்போதே தனது அடுத்த படத்தில் தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறேன் என வினோத் கூறியிருந்ததாகவும் அந்த வகையிலேயே அவர் இதில் இணைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சராக மீண்டும் பதவியேற்ற செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே வகித்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மரபுசாரா எரிசக்தி துறையும் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் முத்துசாமியிடமிருந்த மதுவிலக்குத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜி வசமாகியிருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாவாக இருந்து தற்போது முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பட்டியலினத்தைச் சேர்ந்த கோவை செழியனுக்கு பொன்முடி வசமிருந்த உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் ஆளுநருடன் முரண்பாடு நிலவி வரும் சூழலில் உயர்கல்வித்துறை அமைச்சராக முனைவர் பட்டம் பெற்ற கோவை செழியன் நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்த சாமு நாசருக்கு தற்போது சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை, அகதிகள் மற்றும் வக்பு வாரியம் உள்ளிட்டவையும் சாமு நாசர் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வகித்த துறைகள் சாமு நாசருக்கு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினரான ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் சர்க்கரை, கரும்பு கலால், கரும்பு பயிர் மேம்பாட்டுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு இனத்தைச் சேர்ந்த 11 வகை நாய்களை இனப்பெருக்கம் செய்வதற்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாய்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடந்து செல்வோருக்கெல்லாம் நாய்கள் மரண பயத்தை காட்டி வருவது தொடர்கதையாகியுள்ளது. குறிப்பாக பாதசாரிகள் பலரும் நாய்க்கடிக்கு உள்ளான நிலையில் இதற்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இவற்றின் எதிரொலியாக தமிழ்நாட்டில் நாய்கள் இனப்பெருக்கம் தொடர்பான கொள்கை ஒன்றை வகுக்கும்படி கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு நாய்கள் இனப்பெருக்க கொள்கைக்கான வரைவறிக்கையை கால்நடை பராமரிப்புத்துறை உருவாக்கியது. இந்த கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் வியாபார நோக்கில் மரபுசாரா இனப்பெருக்கம் மூலம் குறைபாடுள்ள நாய்க்குட்டிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படுவதாகவும், கட்டுப்பாடற்ற இனப்பெருக்கம் மனித இனத்துக்கு சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் தமிழ்நாடு அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த கொள்கை நெறி சார்ந்த இனப்பெருக்கம், கண்மூடித்தனமான இனப்பெருக்கத்தை தவிர்த்தல், மரபு சார்ந்த பிரச்சினைகளுடன் குட்டிகள் பிறப்பதை தவிர்த்தல், தனித்துவமான நாட்டினங்களை பாதுகாத்தல், வெளிநாடுகளிலிருந்து பரவும் நோய்களிலிருந்து பாதுகாத்தல், இனப்பெருக்கம் நடைபெறும் இடங்களை பதிவு செய்தல், இனப்பெருக்கம் செய்வோர் உரிமம் பெறுதல், நாய்களுக்கு சான்றிதழ் பெறுதல், நாய் இனப்பெருக்க ஏஜென்சிகளை கண்காணித்தல் உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை, கன்னி ஆகிய நாட்டு நாய் இனங்களை அங்கீகரித்தல்,
கட்டை, ராமநாதபுரம் மண்டை நாய், மலைப்பட்டி, செங்கோட்டை நாய் ஆகிய இனங்களுக்கு அங்கீகாரம் அளித்து அவற்றை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசின் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன. இது தவிர பாசட் ஹவுண்ட், பிரெஞ்சு புல்டாக், அலாஸ்கன் மாலமூட், கீஷாண்ட், சவ் சவ், நியூ ஃபவுண்ட்லாந்து, நார்வீஜியன் எல்கவுண்ட், திபேத்திய மாஸ்டிஃப், சைபீரியன் அஸ்கி, செயின்ட் பெர்னார்ட், பக் ஆகிய 11 நாய் இனங்கள் இந்திய தட்பவெப்பம் போன்ற சூழலை தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. எனவே இதுபோன்ற குளிர் பிரதேச நாய் இனங்களை இனப்பெருக்கம் செய்ய தடை விதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஒருவேளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வளர்க்கும் பட்சத்தில் அவற்றின் மனம் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இது மட்டுமின்றி நாய் வளர்ப்பவர்கள் உரிய விண்ணப்பத்துடன் 5000 ரூபாயும், நாட்டு நாய்கள் வைத்திருப்பவர்கள் அதில் பாதியாக 2500 ரூபாயும் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாய் வளர்ப்பவர்கள் தனிநபர், விற்பனையாளர், விற்பனை நிறுவனத்துக்கான உரிமையாளர் என யாராக இருந்தாலும் அவர்களுக்கான வயது 18 இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் தமிழ்நாடு அரசு விதித்துள்ளது.